நட்சத்திரங்களே, FGBBS நட்சத்திரங்களே, வாங்க வாங்க நட்சத்திரங்களே, ஜீசஸ் ஆசீர்வதித்த நட்சத்திரங்களே, வாங்க வாங்க நட்சத்திரங்களே, FGBBS நட்சத்திரங்களே, வாங்க வாங்க நட்சத்திரங்களே, ஜீசஸ் ஆசீர்வதித்த நட்சத்திரங்களே. ஓ ஓ ஓ நான் ஒரு ஸ்டார். ஓ ஓ ஓ ஜீசஸ் ஸ்டார். ஓ ஓ ஓ நான் ஒரு ஸ்டார். ஓ ஓ ஓ ஜீசஸ் ஸ்டார். வாங்க வாங்க நட்சத்திரங்களே, FGBBS நட்சத்திரங்களே, வாங்க வாங்க நட்சத்திரங்களே, ஜீசஸ் ஆசீர்வதித்த நட்சத்திரங்களே, வாங்க வாங்க நட்சத்திரங்களே, FGBBS நட்சத்திரங்களே, வாங்க வாங்க நட்சத்திரங்களே, ஜீசஸ் ஆசீர்வதித்த நட்சத்திரங்களே. ஓ ஓ ஓ நான் ஒரு ஸ்டார். ஓ ஓ நம்மளோட FGBBSல வேதத்தை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிட்ட நம்மளோட பிகினர் அண்ட் பிரைமரி குட்டீஸ், வேதம் சத்திய வேதமே, கற்பனைகள் நிறைந்த புத்தகமே, நான் ஏசப்பாவோட ஒபீடியன்ட் சில்ட்ரனாக இருப்பேன்னு சொல்ல வராங்க நம்மளோட பிகினர் அண்ட் பிரைமரி குட்டீஸ். அவங்க எல்லாரையும் ஸ்டேஜ்க்கு வெல்கம் பண்ணுறோம். புத்தகமே
நாங்கள் செம்மறியாடுங்க, ஜீசஸ் சொன்னதை அப்படியே செஞ்சு பரலோகம் செல்வோன்னு சொல்ல வராங்க நம்மளுடைய பிகினர் அண்ட் பிரைமரி கிட்ஸ். நம்மளோட விபிஎஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் மிஷனரி ஸ்டோரி. ஒவ்வொரு வருஷமும் மிஷனரி ஸ்டோரியில் அதை பார்த்து படித்து நிறைய பிள்ளைங்க தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தாங்க. இந்த வருஷமும் அந்த மிஷனரி ஸ்டோரியை எனாக்ட் பண்ண வராங்க நம்மளுடைய டீன்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பல வருடங்களுக்கு முன்பு நைஜீரியாவில் இரட்டை குழந்தைகள் பிறப்பது தீய ஆவியின் செயல் என்று மக்கள் நம்பினார்கள். இரட்டை குழந்தைகளை புறக்கணிக்கப்படுவார்கள். மேலும் அந்த தாயை விஷம் குடிக்க வைத்து சோதிப்பார்கள். அவள் உயிர் பிழைத்தால்தான் குற்றமற்றவள் என்று கருதுவார்கள். ஆனால் பெரும்பாலும் தாயும் குழந்தைகளும் உயிரிழந்து போய்விடுவார்கள். இது என்னது தெரியுமா? உண்மையை காட்டும் விஷம், உண்மையை வெளிக்காட்டும் விஷம். அந்த ரெட்டை குழந்தையை பெற்ற பிசாசு பொண்ணை தப்பிக்க விட்டது நீங்க. இல்லை இல்லை, அது நாங்கள் இல்லை. தயவு செஞ்சு எங்களை நம்புங்க, அது நாங்கள் இல்லை. நாம் அவளை கண்டுபிடிச்சி கொலை செய்யணும், கொலை செஞ்சே ஆகணும். நம்ம அபாசி தேவன் அந்த பிசாசு பொண்ணை தப்பிக்க விட்டது யாருன்னு காட்டுவார். விஷக்கொட்டை சோதனை யார் எடுக்கணும்னு அவர் எனக்கு சொல்லுவார். என்னது விஷமா? அதை நாங்கள் சாப்பிட்டா அது எங்களை கொன்றுமே, நாங்கள் செத்து போயிடுவோமே. நீ குற்றவாளியாக இறந்த மட்டும் தான் இறந்து போவ, இல்லைனா பழைச்சிப்ப. ஐயோ தலைவரே, எங்கள் எல்லாரையும் உங்களால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். தயவு செஞ்சு எங்களை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்க. என்னது காப்பாற்றுறதா? என்னை காட்டிலும் அந்த மந்திரவாதிக்கு தான் சக்தி அதிகம். என்னால் எதுவும் செய்ய முடியாது. நீதான் அந்த பிசாசு பெண்ணை தப்பிக்க விட்டதே நீதான். இல்லை இல்லை, அது நான் இல்லை, அது நான் இல்லை. நீங்கள் போய் அந்த பிசாசு பொண்ணை கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மற்ற பெண்களை தூக்கி சிறையில் அடையுங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? நாங்கள் பெண்களும் தானே இப்படி நடத்துறீங்க. இதெல்லாம் மாறணும், இது மாறியே ஆகணும். Lovely evening. Good evening.
எங்கள் சர்ச்சுக்கு வர விருப்பமா? இன்னைக்கு ஒரு மிஷனரி பேச போகிறாங்க, வரியா தம்பி? வரனே. நாங்களாம் வரமாட்டோம். நீ தான் அந்த பசங்களை சர்ச்சுக்கு கூட்டு போறியா? ஆமாம், நீங்கள்லாம் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நாங்களாம் வரமாட்டோம். எங்களை மாதிரி இந்த ஸ்ட்ரீட் பாய்ஸ்க்குலாம் இந்த மதம்லாம் தேவையில்லை. சரிதானே பசங்களா? ஆமாண்ணா. இப்போ ப்ரீச்சிங் நிறுத்திட்டு இங்கேருந்து போ, இல்லை நான் நிறுத்துவேன். முட்டைகோஸ் மண்டை. கடவுள் நம்மளுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல, பலத்தையும் அன்பையும் கொடுத்தார். முதல்ல என் பேர் முட்டைகோஸ் மண்டை இல்லை, என் பேர் மேரி ஸ்லெல்சர். ரெண்டாவது, இயேசு என்னை எப்போவுமே விட்டு கொடுக்கல, அப்போ நான் மட்டும் எப்படி விட்டு கொடுக்கணும்? அதனால நான் இங்கே தான் நிற்பேன், பயப்படாமல் நிற்பேன். நீயும் பசங்களும் என் கூட சர்ச்சுக்கு வரணும். இந்த சவாலுக்கு ரெடியா? இப்போ மண்டை காலி பாரு. எட்ரா அந்த டூல்ஸை. Lord, for the sake of these children, please help me. நானா அவன் அசரவே இல்லை. ஆமாம்ல. மேரிஸ்ல சார், நான் பார்த்த பெண்களை விட நீ தான் ரொம்ப தைரியமான பொண்ணு. கேட்டியா? ரொம்ப தைரியமான பொண்ணு. வாங்க பசங்களா, நம்மலாம் சர்ச்சுக்கு போகிறோம். உண்மையாவேண்ணா? ஆமாம், நான் சொன்னதை கேட்டீங்களே, என் வார்த்தையை நான் கொடுத்துட்டேன். வாங்க போகலாம். மீட்டிங்க்கு அப்புறம் கடவுள் என்னை இங்கே ஆஃப்ரிக்காவுக்கு கொண்டு வந்தார். இங்கே தான் நான் 12 வருஷமாக கர்த்தருக்கு வேலை செஞ்சிட்ருக்கேன். இங்கே தான் அவர் என்னை ரொம்ப ஆசீர்வாதமாக வச்சுருக்கார். ஆமாம், என்னை வச்சு தான் ஆசை வச்சுருக்காரு. ஆமாம் கேமி, ஒன்னியும், இம்மாங், எக்கியம், தான், குமா, என் தத்து பிள்ளைங்க எல்லாருமே, நீங்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். நீங்கள் எனக்கு பல இடங்களில் ஸ்கூல் ஆரம்பிக்க ஹெல்ப் பண்ணீங்க. க்ரீக் டவுன், ஓல்ட் டவுன், இப்போது ஈக்கியோலியும். ஒருவேளை என்ன? ஒரு நாள் கடவுள் நம்மளை இன்னும் உள்ளே இருக்கிற காட்டு பகுதிக்கு கூப்பிடலாம். யாருமே மிஷினரியாக போகாத இடத்துக்கு. அந்த அழைப்பு கர்த்தர் கொடுப்பார். ஆனால் இப்போ எனக்கு வேற ஒரு அழைப்பு கேட்குதே. என்ன அழைப்பு? சாப்பாடுக்கு அழைப்பு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு நம்ம கர்த்தருக்கு தான் நன்றி சொல்லணும். என்ன சவுண்ட் அது? தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். சரி சரி, உட்காருங்க. நன்றி, ரொம்ப நன்றி. ஐயோ அம்மா, வயிறு வலிக்குதே. ஐயோ வலிக்குதே. அண்ணா, மறுபடியும் உனக்கு வயிறு வலிக்குதா? இந்த வயிறு வலி ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டே இருக்கே. யாரும் உன் மேலே சாப்பம் வச்சுருக்காங்க, அதனால நீ இப்படி இருக்க. அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் குடிக்கிறதுனால தான் இப்படி இருக்காரு. அப்படி ஏதாவது இருந்தா அந்த அப்பாசி கடவுள் எனக்கு சொல்லியிருப்பாரு. பெண்ணே, உன் இடத்த தெரிஞ்சு நின்றுக்கோ, இல்லைனா அப்பாசி உன்னை. ஐயோ அம்மா வலிக்குதே. சாப்பாடு எடுத்துருவா போய். சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். உனக்கு என்ன வேணும்? நீ என்ன இங்க வந்திருக்க? இவன் அந்த பிசாசு பெண்ணையும் அவங்க ரெட்டை குழந்தைய கண்டுபிடிச்சிட்டான். ஏக்கியோ பகுதியில் வாழ்கிற ஒரு வெள்ளைக்கார பெண்ணா அவங்களுக்கு உதவி செய்கிறாங்களாம். வெள்ளைக்கார பெண்ணா? ஆமாம், அந்த ஊர் மக்கள்லாம் நல்லா இருக்காங்கன்ட்டு நான் கேள்விப்பட்டேன். அந்த வெள்ளைக்கார பெண் வந்து அவங்களுக்கு படிப்பு சொல்லித்தராங்க, வியாபாரம் சொல்லித்தராங்க, மருந்தெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. என்னது மருந்தா? நிறுத்து. அந்த வெள்ளைக்கார பெண்ணோட வழியெல்லாம் எங்கள் அப்பாசி கடவுளுக்கு ஒத்து வராது. அந்த பெண்ணுக்கு நிச்சயமாக சாபம் தான். ஆனால் வரும், நிச்சயமாக வரும். அந்த சாபம் தான் என் வயிற்று வழியாக வந்திருக்கு. ஐயோ. என்ன, நீங்கள் இன்னும் காட்டுக்குள்ளே போகணுமா? ஒகோயிங் பகுதிக்கா? உங்களுக்கு என்ன நடக்கலாம்னு தெரியுமா? இரட்டை குழந்தைங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அவள் உங்களுக்கு மற்ற விஷயத்தையும் சொன்னாலா? அவங்க எப்படி ஜனங்களை விஷக்கோட்டை சோதனையும் கொதிக்கிற எண்ணெய் சோதனையும் எப்படி பண்ணுவாங்கன்னு, அப்புறம் ஒரு சீஃப் சத்தால் அவனுடைய முழு குடும்பத்தையும் கொலை செஞ்சிருவாங்க. ஆஃபீஸர் ஜோன்ஸ் வாங்க. இந்த தலைவன் உங்ககிட்ட கொஞ்சம் தான் சொல்லியிருக்கான். அங்கே ஒரு மந்திரவாதி இருக்கான். வேற ஒரு கூட்டம் தான் தலைவனுக்கு சாபம் வச்சதுன்னு சொல்லி வேற ஆரம்பிப்பான். அவங்க அந்த கூட்டத்தோட ஜனங்களை பிடிச்சு வந்து சோதனை செய்வாங்க. இது ரொம்ப பயங்கரமான விஷயம். அது ஒரு பெண் போகிற இடமே இல்லை மிஸ் லெசர். அதுக்காக தான் அங்கே யாரும் இதுக்கு முன்னாடி போனதே இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு மிஷினரி கூட ஓகேங் பகுதிக்கு முன்னாடி போனதே இல்லையா? எப்போவுமே இல்லையா?
அப்படி இருந்தால் எனக்கு வேறு வழியே இல்லை. சாரி மேரி ஸ்லெசர். நான் கண்டிப்பாக போக வேண்டியதான். என்ன சொன்னீங்க? உங்கள் அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் கிறிஸ்துவுக்காக என் கடமை செய்ய நான் ஒருபோதும் பின்வாங்கலை, இப்போவும் பின்வாங்க மாட்டேன். கவனமாக இருங்கம்மா, தயவுசெய்து. ஒரு பெண் தனியாக ஒக்கோயிங் பகுதியில். தோல்விதான் நிச்சயமா, இல்லைனா சாவு. நல்ல வேலை மற்ற பிள்ளைங்களெல்லாம் வேறு மிஷினரிஸ் பார்த்துக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆகுதே, எனக்கு பயமாக இருக்குது. இல்லை, நம்ம இப்போ தான் கடவுளை நம்பணும். எல்லாமே சரியாக இருக்கும், கவலைப்படாத. பாத்தியா, பயப்பட ஒன்றுமே இல்லை, அது ஒரு குரங்கு தான். என்னது இது? யார் இவங்க? எதுக்கு இங்கே வந்திருக்காங்க? எல்லாரும் என்னை பார்க்குறாங்க. அம்மா ஏதாச்சும் பண்ணுங்கம்மா. கெமி, பயப்படாத. கடவுள் நம்மளை இங்கே கொண்டு வந்தார், அவர் நம்மளை பார்த்து கொள்வார். என்னது வெள்ளைக்கார பெண்ணா? அவள் இங்கே வந்திருக்காளா? நீ எதுக்கு இங்கே வந்திருக்க? நான் உதவி பண்ண வந்திருக்கேன், உதவி தான் பண்ண வந்திருக்கேன். மீதியுமா மிஸ்ஸு. ஏய், அவங்க நம்ம பாஷை பேசுகிறாங்க, நம்ம மொழி பேசுகிறாங்க. நான் ஆற்றுக்கீழே இருந்த ஈக்கியோ கிராமத்தில் வேலை செய்தேன். அவங்களுக்கு கடவுளின் வழிகளை நான் சொல்லி கொடுத்தேன். அது அவங்களுக்கு நன்மை கொண்டு வந்தது. அந்த பிசாசு பெண்ணையும் அவன் குழந்தைகளை காப்பாற்றி வச்சதோ நீ. அவங்கள நீங்கள் வெறுத்து தள்ளுனீங்க. அவங்க பிசாசு குழந்தைங்கள் இல்லை, அவங்க நல்ல குழந்தைங்க, அழகான குழந்தைங்க, கடவுளின் கொடுத்த ஆசீர்வாதம். நான் அவங்கள பார்த்து பயப்படலை, நான் அவங்கள நேசிக்கிறேன். ஐ லவ் தெம். இப்போது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். உங்கள் குழந்தைங்களுக்கு படிக்க சொல்ல, மருந்து கொடுக்க. மருந்து நான் சொன்னீங்க? ஆமாம், எங்ககிட்ட மருந்து இருக்குது. உங்கள் மருந்து ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை, எங்ககிட்ட மருந்து இருக்குது, நாங்களே சொந்தமாக செஞ்சது. ஆனால் அது ஒன்றும் ரொம்ப பயன்படலை. ஐயோ அண்ணா, என்ன ஆச்சு? ஹெல்ப் பண்ண முடியும். உதவியா? உங்கள் உதவி ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை. அவங்கள விடுங்க, அவங்கள ஹெல்ப் பண்ண விடுங்க. இப்போ எப்படி இருக்குது அண்ணா? இப்போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, முன்னோட ரொம்ப பெட்டராக இருக்குது. நீங்கள் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க. எனக்கு இங்கே தங்க ஒரு இடம் வேணும் தலைவரே, ப்ளீஸ் ஏற்பாடு பண்ணுங்க. நீங்கள் சொல்கிற வார்த்தையும் நீங்கள் சொல்கிற உங்கள் கடவுளுடைய வழிகளையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். சரிங்க தலைவரே, தேங்க்யூ ஜீசஸ். அந்த வெள்ளைக்காரோட செல்வாக்கு இங்கே ரொம்ப அதிகமாகிடுச்சு. அவளை இங்கேருந்து எப்படியாவது அனுப்பிச்சாகணும். கண்டிப்பாக அதுக்கு ஒரு வழி கிடைக்கும். அது சீஃபோட சாப்பாடு தானே? ஆமாம். அதை கூட நான் கொண்டு போய் தரேன். ஆனால் நான் தானே எப்போ கொண்டு போய் கொடுப்பேன். உனக்கு வேறு வேலை தான் இருக்கும், அதை போய் பாருப்போ. அவர் கூட நான் ஒரு விஷயமா பேசணும். சரி. மா நில்லுங்க. ஏன், என்ன ஆச்சு? சீஃப் மேடம்க்கு ஏதோ ஆகிடுச்சு. அவருக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லையா? இல்லை, அவர் சாக கிடக்கிறாரு. ஐயோ, அவருக்கு என்ன ஆச்சு? நீ கொடுத்த மறந்தனால தான் அவருக்கு இப்படி ஆயிடுச்சு. அபாசி உன் மேலே பயங்கர கோபத்தில் இருக்கார். அவர் தலைவரை தண்டித்த மாதிரி உன்னையும் தண்டிப்பார். ஆனால் இப்போ செய்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. நம்மள சிறந்த ஆட்கள் போய் ஏக்கியோ ஜனங்களில் இருக்கிற சில மக்களை கூட்டிடுவாங்க. அவங்க நம்ம பலி கொடுக்கணும். இல்லை, நீங்கள் அப்படி பண்ண கண்டிப்பாக நிறைய பேர் சாவாங்க. தலைவர் சாக போகிறாரு. அது கர்த்தனை தெரியுமா? சாபம். தலைவர் செத்தா அவர் குடும்பத்துக்கு எல்லாருமே சாகணும். மா என்னை காப்பாத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் என்ன பண்ணுற? இது என்ன? ஓடு, என் வீட்டுக்கு ஓடு, சீக்கிரம் ஓடு. ஜீசஸ், எனக்கு உங்கள் உதவி ரொம்ப தேவை. தலைவர் செத்தா அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கொண்டு வருவாங்க. அப்படி நடக்க விடாதீங்க. நீங்கள் எனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல, பலத்தையும் அன்பையும் தான் கொடுத்தீங்க. அபாசி சொன்ன மாதிரி தலைவரை சாக போகிறாரு.
உன் உயிர் மேலே காசு இருந்தால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த ஊரை விட்டு வெளியில் போ, இல்லைன்னா அபாசி உன்னை. நிறுத்துங்க உங்க சண்டையை. மேரி ப்ரே பண்ணனால தான் எனக்கு சரியாச்சு. யாரோ இனிமே சண்டை போடக்கூடாது. இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே இல்லை. இதுக்கு ஒரு முடிவு. இனிமே விஷக்கோட்டை சோதனை இல்லை. ட்வின்ஸை கொல்லக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது, குடும்பத்திற்கு யாரையும் கொல்லக்கூடாது. இனிமே வேண்டாம், இனிமே வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். ஆனால் உங்களுக்கு புரியலையா? அபாசி நம்மளை தண்டிக்க போகிறாரு. மேரி சொன்ன இயேசு அவர் நம்மளை காப்பாற்றுவார். அதற்கு தான் மேரி அனுப்பியிருக்காரு. நிறுத்துங்க, சண்டை வேணாம். நான் சொன்னேன் தானே, தனியாக காட்டுக்குள்ளே போன முட்டாள் பெண்ணே. இப்போ பாருங்க, அவளை காப்பாற்ற நான் இங்கே வர வேண்டியதாக இருக்குது. அவன் மட்டும் நான் சொல்கிறத கேட்டிருந்தா. சரி தலைவரே, நீங்கள் உங்கள் பக்கம் சொன்னீங்க, இப்போ நீங்களும் உங்கள் பக்கம் சொல்லுங்கள். நம்ம எல்லாருமே சமாதானமாக இருக்கலாம். ஓ ஆஃபீஸர் ஜோன்ஸ், இது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்கே. சண்டை இல்லையா? கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நாங்கள் இங்கே ஒரு சண்டையை தீர்த்திட்ருக்கோம். ஓ, நீங்கள் என்னை காப்பாற்ற வந்தீங்களா? அதுக்கு தேவையே இல்லை. நான் வேலை செய்கிற ராஜாதி ராஜா இயேசு என்னை எல்லா சூழ்நிலையிலையும் காப்பாற்றுவார். மேரி ஸ்லெஸ்ஸர் நைஜீரியா ஜனங்களிடத்தில் தன்னுடைய சேவையை தொடர்ந்தார். கடவுளின் வார்த்தையையும் ஒவ்வொரு மனித உயிரின் மதிப்பையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். தேவையில்லை என்று தள்ளப்பட்ட குழந்தைகளையும் அவர் தன்னிடம் எடுத்துக்கொண்டார். பெண்களுக்கு மரியாதையும் பாதுகாப்பும் கிடைக்க அவர் உதவி செய்தார். பெரிய நகரங்களுடன் வியாபாரம் ஆரம்பிக்க உதவி பண்ணினார். கோபமான தலைவர்களுக்கு நடுவில் உட்கார்ந்து பேசி சமாதானம் செய்வார். பல மூட நம்பிக்கையில் இருந்த மக்களிடமும் கிறிஸ்துவின் அன்பையும் நம்பிக்கையும் கொண்டு சேர்த்தார். அவருடைய சிறந்த சேவையால் பிரிட்டன் அவரை வைஸ் கவுன்சில் ஆகவும் நேட்டிவ் கோர்ட் ஜட்ஜாகவும் நியமித்தது. இப்படிப்பட்ட விசுவாச வீரர்களை எங்கள் FGVBS டீம் ஒவ்வொரு ஆண்டும் குழந்தைகளுக்கு எடுத்து காட்டுகிறது. இன்று நீங்களும் அதை பார்த்தீர்கள். ஒரே ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம். இன்றும் பலர் மூட நம்பிக்கையில் கட்டுண்டு வாழ்க்கையில் கடினங்களை அனுபவித்து வருகிறார்கள். அவர்களிடமும் கிறிஸ்துவின் அன்பையும் நம்பிக்கையும் நாம் கொண்டு சேர்ப்போமா? கடைசியாக மேரி ஸ்லெஸ்ஸரின் வார்த்தைகள். இயேசுவே, இந்த வேலை என்னால் முடியாது, ஆனால் உங்களால் முடியும். நீங்கள் வழிகாட்டுங்கள், நாங்கள் பின்தொடர்வோம். நம்ம பிரைமரி அண்ட் ஜூனியர் கிட்ஸ் ஜீசஸ் என்னை பார்க்குறாரு, மேலேருந்து பார்க்குறாரு, என்னால் என் ஏசப்பா கிட்ட எதையுமே மறைக்க முடியாதுன்னு சொல்ல வராங்க. அவங்க எல்லாரையும் கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாமா? என்ன
காண்கிறது என்ன என்ன, கையே நீ செய்வது என்ன என்ன, கண்ணே நீ காண்கிறது என்ன என்ன, கையே நீ செய்வது என்ன என்ன. என்ன செய்தாலும் என்னை பார்க்கிறார், இயேசு என்னை நோக்கி பார்க்கிறார். என்ன செய்தாலும் என்னை பார்க்கிறார், இயேசு என்னை நோக்கி பார்க்கிறார். கல்லே நீ நடப்பது என்ன, வாயே நீ பேசுவதென்ன, எப்போதும் இயேசு பார்ப்பத நல்ல பிள்ளைய மாறிடுவேனே. கல்லே நீ நடப்பது என்ன, வாயே நீ பேசுவதென்ன, எப்போதும் இயேசு பார்ப்பத நல்ல பிள்ளைய மாறிடுவேனே. இயேசு அந்த நாட்களில் அவர் மாம்சத்தில் இருந்தபோது அவர் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் நன்மை செய்யலை, எல்லாருக்கும் நன்மை செய்தார். ஒரு நாள் ஒரு குஷ்டரோகி அவர்கிட்ட வந்தான். இயேசுநாதர் காலத்தில் குஷ்டரோகிகள் ஊருக்குள்ளே வரக்கூடாது, அவங்களுக்குன்னு தனி டென்ட்டு இருக்கும் ஊருக்கு வெளியே, அங்கே தான் இருக்கணும். ஊருக்குள்ளே வர வேண்டிய அவசியம் வந்துச்சுன்னா நான் குஷ்டரோகி நான் குஷ்டரோகின்னு அவன் கத்திக்கிட்டே வரணும். அப்போ ஜனங்கள்லாம் விலகி ஓடிடுவாங்க. அப்போ ஒருவன் இயேசுவிடம் வந்தான், ஒரு குஷ்டரோகி இயேசுவிடம் வந்தான். ஐயா, எங்களை எல்லாரும் ஊரில் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு கேட்டான். நீ யாருப்பா, நீ எந்த ஜாதிப்பா, எந்த பாஷைப்பா, யூதனா அல்லது நீ கிரேக்கனா அல்லது நீ எகிப்தியனா மோவாப்பியனா, நீ விக்கிரகங்களை வணங்குறியா, அதெல்லாம் கேட்கலங்க. ஒரே வார்த்தை சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. அவ்வளோதான், அச்சனமே அவன் சுகமாக்கிட்டான். இதுதான் இயேசு. கிறிஸ்தவர்கள் இப்படி சபைகளை வைத்து, இப்படி சிறு பிள்ளைகளை அழைத்து, ஆத்துமாக்களை அழைத்து அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறோம் என்றால் எந்த மத துவேஷம் இதில் கிடையாது. ஆகவே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த 7 நாட்கள் இந்த பள்ளிக்கு, இந்த பூரண சுவிசேஷ விடுமுறை வேதாகம பள்ளிக்கு வந்த உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன விதத்தில் நல்ல விஷயங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ. நான் இங்கே உட்காந்துருக்கும்போது நான் யோசித்தேன், நான் குழந்தைகளாக கையில் ஏந்தினவங்களாம் இப்போ பெரிய பெரிய ஆட்களாக நிற்கிறாங்க, டீச்சர்ஸு டைரக்டர்லாம் ஆயிட்டாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் அடுத்த சந்ததி, ஒரு சந்ததி 2வது சந்ததி வந்திருக்குது. இந்த 2 சந்ததிக்கு இடையில் உங்கள் கூட FGUBSல அட்டன் பண்ணவங்க, சண்டே ஸ்கூலில் அட்டன் பண்ணவங்க எல்லாருமே உங்கள் கூட வந்துட்டாங்களா அல்லது யாராவது தவறி போயிட்டாங்களா? அவங்கள பற்றி நீங்கள் யோசிக்கணும். உங்கள் கூட சர்ச்சுக்கு வந்தவங்க, உங்கள் கூட நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டவங்க, உங்கள் கூட இயேசுவை பாடி ஆராதித்தவங்க அதை விட்டு விலகிட்டாங்களா? அப்படி யாரெல்லாம் உண்டு அப்படின்னு பார்த்து, என்ன சகோதரிகளிலும் சகோதரர்களிலும், இப்போ வாலிபர்களாக இருப்பாங்க, அவங்க பெரிய ஆட்களாக இருப்பாங்க, விவாகம் ஆகியிருப்பாங்க, ஒருவேளை அவங்கள எப்போவாவது சந்திக்க நீங்கள் முயற்சி பண்ணி அவங்கள போய் சந்தித்து எப்படி இருக்கிறீங்கன்னு கேளுங்க. கேட்டு அவங்களுக்கு மறுபடியும் சத்தியத்தை சொல்லி நீங்கள் கொண்டு வாங்க. நம்மளை விட்டு இந்த ஒழுங்கை, இந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை விட்டு வெளியே போனவங்கள நம்ம தேடுறதே இல்லை, விட்டுட்டோம். அதனால் நீங்கள் அப்படி செய்யுங்க. இப்போது கிட்டத்தட்ட 250 பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. இந்த 250 பிள்ளைகளும் வளர்ந்து வாலிபர்கள் ஆகும்போது எங்கே இருப்பாங்க? அவங்க இதே ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கணும்.
வாஞ்சையோட இதை நாங்கள் நடத்துகிறோம். பிள்ளைகள், நீங்கள் இன்னைக்கு இயேசு சொல்லிக் கொடுத்த சத்தியத்தை நல்ல கதைகள் மூலம் நீங்கள் அதை வாழ்நாளெல்லாம் கை கொள்ளணும். அப்படி நான் உங்களை அதனால தான் இந்த வருஷம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த FGBSக்கு வந்த எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் தொடர்ந்து இதுக்காக இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். டீச்சர்ஸ் 7 நாள் முடிஞ்சுது, அதோடு முடிஞ்சுது எங்கள் கதை. அடுத்த வருஷம் தான் இதில் வருவோம். அதுக்கடையில் எங்கள் கதை முடிஞ்சுது. அப்படி டீச்சர்ஸ் கவனிங்க. உங்கள் பிள்ளைகள்கிட்ட பேரெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்கள் கிளாஸில் வந்த பிள்ளைகள், அந்த பேர்களை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அந்த பேர்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். வளர்ந்து வர காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பிகினராக இருப்பாங்க, நாளைக்கு ப்ரைமரி ஆவாங்க, அப்புறம் ஜூனியர் ஆவாங்க, அப்புறம் சீனியர் ஆவாங்க, அதுக்கப்புறம் வாலிபர் ஆகிடுவாங்க. அப்புறம் எங்கே போகிறாங்க? அது தொடர் ஊழியம் ரொம்ப முக்கியமானது. டீச்சர்ஸ் கவனிங்க. எனக்கு கொடுத்த டார்கெட்டை நான் முடிச்சிட்டேன், என் வேலை முடிஞ்சுது, என்னமோ அடுத்த வருஷம் பார்ப்போம் அப்படின்னு இல்லாமல் உங்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஒரு 10 பிள்ளைங்க 15 பிள்ளைங்க தான் இருந்திருப்பாங்க உங்களுக்கு. அந்த பிள்ளைகளுடைய பேரை எழுதி வச்சு நீங்கள் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருந்தால் உங்கள்கிட்ட வந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அதில் விசேஷமாக கிறிஸ்தவர் அல்லாத குடும்பங்களில் இருந்து வந்த பிள்ளைகளை நீங்கள் கவனம் வச்சு ஜெபிக்கணும், பாரப்படணும். நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது. எல்லாரும் அப்படி நீங்கள் செய்தால் இந்த ஊழியத்தின் மூலம் இயேசுவின் ராஜ்யம், இயேசுவின் ஆசீர்வாதம் இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களுக்கும் கிடைக்கும். இப்பொழுது நம்ம நாட்டில் என்ன இருக்கிறது? சண்டை இருக்கிறது, துவேஷம் இருக்கிறது, ஜாதி வெறி இருக்கிறது, மொழி வெறி இருக்கிறது, இப்படி நிறைய துவேஷங்கள் இருக்கிறது. இதெல்லாம் ஒழிஞ்சு எல்லா மக்களும் சமாதானமாக இருக்கணும் அப்படின்னா இயேசு தான். அதுக்கு தான் இந்த FGBS. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள்லாம் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க மாதிரி சொல்லுங்க. நீங்கள்லாம் யாரு? நீங்கள்லாம் யாரு? டீச்சர்ஸ் எல்லாம் யாரு? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருங்க. ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you. ஆவியானவருடைய அபிஷேகன்றது வெறும் குட்டி பிள்ளைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ மட்டும் இல்லாமல் எங்கள் VBS பிள்ளைங்க எல்லாருமே அனுபவிச்சாங்க ஆண்டவருடைய அபிஷேகத்தை. ஸோ அந்த பாடலை உங்களுக்காக பாடி ஆடி காட்ட வராங்க நம்மளுடைய FGBS கிட்ஸ். கிறிஸ்துவின் ஆவியானவரே
நம்ம குட்டீஸ்க்கு எல்லாம் ஒரு நல்ல கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, நம்ம FGV பேஸ் ப்ரோக்ராமில் சாங்கு, டான்ஸு, ஆக்ஷன், ட்ராமா எல்லாம் முடிஞ்சுது. லாஸ்ட்டாக அவங்க எல்லாருக்கும் என்ன கொடுப்பாங்க? ஸோ இட்ஸ் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டைம். நம்ம எல்லாருக்கும் ப்ரைஸ் கொடுக்க நம்ம சபையோட லீட் பாஸ்டர் ஜெகோனியா சொர்ணராஜ் அவரை ஸ்டேஜ்க்கு அழைக்கலாமா? எல்லாரும் சத்தமாக கை தட்டுங்க, எல்லாம் நல்லா கிளாப் பண்ணுங்க. ஓகே, இந்த 7 நாளும் ரொம்ப ரொம்ப அழகாக பிள்ளைங்க கவனித்து நாங்கள் வச்ச எக்ஸாம்ஸில் ப்ரைஸ் வாங்கின பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை இப்போ நாங்கள் கால் அவுட் பண்ணுறோம். இன்ஃபேன்ஸில் எஸ் கேலம். உங்கள் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் உங்கள் பிள்ளைங்க பக்கத்தில் இருந்தால் சீக்கிரமாக அனுப்பிவிடுங்க. எஸ் கேலம், எஸ் ஜெர்ரி, ஷான். இந்த குட்டி பிள்ளைங்கள்லாம் அழகாக வசனம் சொன்னாங்க, அவங்களுக்குலாம் நல்ல ஒரு கிளாப் பண்ணலாமே. ஈவ்லின் ஆப்ரஹாம், ஸ்டீவ், ஜேக்கப், அடுத்ததாய் பிகினர் பிள்ளைங்க ரெடியா இருங்கம்மா. ஃபர்ஸ்ட் prize Daniel and Jerin, beginner Beck students. First prize Daniel and Jerin. Second prize Joel Matthew. Primary first prize Rufus. Junior best student first prize Kevin V. Senior first prize Raksha. Junior first prize Kevin V. Senior first prize Raksha. Teens first prize Crispin. உங்கள் கிளாப்ஸ் அவ்வளோதானா? டீச்சர் ட்ரெயினிஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சுமனா அண்ட் சலோமி ஏ. சுமனா அண்ட் சலோமி ஏ. நெக்ஸ்ட் செகண்ட் ப்ரைஸ் Olive and Alice. Primary second prize best student Olive and Alice. Junior second prize Vaishnavi. Senior Shirley R. Teens second prize best student Samraj and Shiny M. Primary second prize Olive and Alice. Junior Vaishnavi. Senior Shirley R. Teens Samraj and Shiny M. Teacher training second prize Jerusha and Mercy Beulah. Third prizes for primary Danshika, for junior Kavi Priya, Anita Mary and Shiba. Danshika, Kavi Priya, Anita Mary, Shiba. Senior third prize Siana R and Ethan. Senior third prize Siana R and Ethan. Teens third prize Priyadashini N.
Teens third prize Priyadashini N. On spot memory verse test நாங்கள் ஒன்று வச்சுருந்தோம் ஓரல். அதில் ப்ரைஸஸ் வாங்கினவங்க சாம்ராஜ், மிராக்லின் அண்ட் வைஷ்ணவி. சாம்ராஜ், மிராக்லின் அண்ட் வைஷ்ணவி. Teacher trainees third prize Ria J. இந்த 7 நாட்கள் அயராது பாடுபட்ட டீச்சர்ஸ்க்கு கேம் வைக்கப்பட்டது. அந்த கேமில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கின டீச்சர்ஸ் நந்தினி இன்பன் அண்ட் இளவரசி அசோக். உங்கள் டீச்சர்ஸ்க்கெல்லாம் சத்தமாக கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். நந்தினி இன்பன் அண்ட் இளவரசி அசோக் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். செகண்ட் ப்ரைஸ் தாரணி அண்ட் ஜானட் ஜபராஜ். செகண்ட் ப்ரைஸ் தாரணி அண்ட் ஜானட் ஜபராஜ். டீச்சர்ஸ் சீக்கிரமாக ஸ்டேஜுக்கு வந்து ப்ரைஸை வாங்கிக்கோங்க. தேர்ட் ப்ரைஸ் பெனிதா ராஜ்குமார் அண்ட் கெசியா. Third prize Benita Rajkumar and Kezia. Games consolation prize Divya K and Angel J. Consolation prizes Divya K and Angel J. எங்கள் FGVPSல வாலண்டியர்ஸ்க்கும் கேம்ஸ் உண்டு. அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்க மாதவி அக்கா அண்ட் கென்னி. First prize Madhavi Akka and Kenny S. Second prize Sundari V Nathan and Jabaraj. Second prize Sundari V Nathan and Jabaraj. Third prize Padma and Kalai Selvi. Third prize Padma, Kalai Selvi, Rajan T, Matthew, Judah Ebenezer. Third prize Padma, Kalai Selvi, Rajan, Matthew and Judah Ebenezer. இந்த 7 நாளும் உங்கள் அக்காங்க எல்லாரும் உங்களுக்கு சூப்பராக சாட் பண்ணாங்களா? சார்ட் ஒர்க், கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் பண்ண பெஸ்ட் டீச்சர்ஸ் இப்போ நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஃப்ரம் பிகினர் ஜூலியா கே, அவங்க தான் பெஸ்ட் டீச்சர் இன் FCVPS 2026 ஃபார் பிகினர் செக்ஷன். பிகினர் குட்டீஸ் உங்கள் அக்காவுக்கு கிளாப் பண்ண மாட்டிங்களா? We request Delma Akka to the stage. For primary, best teacher Angel J. Primary, best teacher Angel J. Junior, Mrs. Jemima Joshua. Junior, Mrs. Jemima Joshua. Senior Niveta Ravi. Teachers, unga teachers kai tadunga. Teens Mrs. Revati Sarath. எங்க டீச்சர் ட்ரெயினிஸை அழகாய் வழிநடத்திய டீச்சர் ட்ரெயினிஸ் மென்டார் மிஸ்ஸஸ் நந்தினி இன்பன். அடுத்ததாக எங்கள் சண்டே ஸ்கூலில் டீச்சர்ஸ்க்கு எல்லா காம்படிஷனும் வைக்கப்பட்டது. பெயிண்டிங் காம்படிஷன், ட்ராயிங் காம்படிஷன், மோனோ ஆக்டிங், இவை எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி 4 கேட்டகரிஸில் அவார்ட்ஸ் நாங்கள் செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸலன்ஸ் அவார்ட் கோஸ் டு மிஸ்ஸஸ் தனுஷா ஆப்ரஹாம். நடந்த எல்லா காம்படிஷன்லையுமே
நல்லா பார்ட்டிசிபேட் பண்ண டீச்சர்ஸ்க்கு அவார்ட்ஸ் வழங்கப்பட்டது. பெஸ்ட் டீச்சர் அவார்ட் goes to Mrs. Nandini Ben. Meritorious award goes to Divya Janet and Shiny Jennifer. Divya Janet and Shiny Jennifer. Appreciation award goes to Dharani V, Sherin V, Benita and Monisha. Appreciation award Dharani, Sherin, Benita and Monisha. இந்த 7 நாளும் சாங் செஷன்ல அழகா பாடிய கொயர் டீம் பிரைசஸ் கொடுத்துடலாமா? ஒரு நாள் கூட டயர்டே ஆகாம எத்தனை வாட்டி நீங்க பாட்டு கேட்டாலும் பாடி கொடுத்த நம்ம கொயர் டீமே ஒவ்வொருத்தராய் கூப்பிடுறோம். கேரல், ஒலிவா, ஷெரின் வி, பெனிட்டா, மிராக்லின், ஷர்லி, ஜெமிமா ஜோஷ்வா, ஜெனிலின். நெக்ஸ்ட் ஆக்ஷன் டீம் அக்கா வாசிப்பேன், எல்லா லைனில் வந்து வாங்கிக்கோங்க. கேரல், ஒலிவா, ஷெரின், பெனிட்டா, மிராக்லின், ஷர்லி, ஜெமிமா ஜோஷ்வா அண்ட் ஜெனிலின். உங்களுக்காக பாடினவங்களுக்காக கை தட்ட மாட்டீங்களா? எல்லா தீம் சாங்கையும் சூப்பரா ஆக்ஷன் பண்ணி கொடுத்த நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களை ஸ்டேஜுக்கு வரவேற்கிறோம். ரியா ஜே, சலோமி, ஷாரன் ஜெமிமா, ஜெருஷா, ஜூரி, ஷீபா கேரோலின், கெரன், ஷாரன், ஜெர்சன் டார்வின், ஜூடா, டேவிட், ஜெஸ்வின், அனிதா மேரி and Joanna. Jury, Sheba Carolyn, கிளாப் பண்ணுங்க. உங்களுக்காக எத்தனை வாட்டி உங்க தீம் சாங் ஆடி கொடுத்தாங்க நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க. எல்லா நாளும் ரொம்ப அழகா எங்களுக்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிச்சு கொடுத்த மியூசிக் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் ஆசிர் அண்ணாவெல்லாம் ஸ்டேஜுக்கு கூப்பிடலாமா?
மியூசிக் மட்டும் போதுமா ரசிகர்கள்? Let's welcome our songster Mr. Rajan onto the stage. வாலண்டியர்ஸ் எல்லாருமே நமக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே நம்ம கிஃப்ட் கொடுக்கணும்ல. ஸோ மிஸ்ஸஸ் பத்மா எஸ் மணியம் கிளாப்ஸ் பண்ணுங்க. மிஸ்டர் மோசஸ், மிஸ்ஸஸ் மரியா மோசஸ், மிஸ்டர் எஸ்தர் முகலின், மிஸ்டர் லலித் குமார், Mrs. Sundari Vimalanathan, Mrs. Ishwari Francis. கிளாப் பண்ணுங்க எல்லாரும். மண்ணில் மின்மின் ஸ்டார்ஸ் நாங்களே, ஸ்டார்ஸ் நாங்களே, பள்ளியில் மின்னும் ஸ்டார்ஸ் நாங்களே, ஸ்டார்ஸ் நாங்களே, வீட்டில் மின்மின் ஸ்டார்ஸ் நாங்களே. மேல் வாலண்டியர்ஸ் எல்லாரும் நம்மளுக்காக எவ்வளோ இழுத்து போட்டு வேலை செஞ்சாங்க, ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்க இல்லையா. மிஸ்டர் கார்த்திக் ஆப்ரகாம், மிஸ்டர் கென்னி எஸ், மிஸ்டர் ஜூடா எபினேசர், சஞ்சய், ஜூடா டி, முத்து எஸ், ஹரிஷ் டி, அர்ஜுன் ஜே, மேத்யூ, ஜான் ஜெட்சன், மிஸ்டர் கார்த்திக் ஆப்ரகாம், பண்ண ஜபராஜ், ஜூடித், ஜூலி, அடுத்ததாக அட்டெண்டன்ஸ் பிரைஸ் டீச்சர் செக்ஷன் வைஸ் வாசிக்கும் பொழுது சீக்கிரமா வந்து வாங்கிக்கோங்க. இன்ஃபான்ஸ் ஜூலியா கே, பிகினர் ஜூடித் கே, ஷாலினி எம், யாஷினி ஜே, ஸ்வேதா ஆர், ஜெனிஃபர் பி, கெசியா டி, ரோனா ஷாலினி. டீச்சர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. நெக்ஸ்ட் பிரைமரி டீச்சர்ஸ் ரெடியா இருங்க. ஷாலினி எம், யாஷினி ஜே, ஸ்வேதா ஆர், ஜெனிஃபர், கெசியா டி. Primary teachers Sherin V, Asini S, Shiny Evangeline, Shiny Jennifer, Mrs. Sujitra Suresh and Vasha, Angel D, Dharani V. உங்க டீச்சர்ஸ்க்காக கை தட்ட மாட்டீங்களா? Asini and Shiny Evangeline,
Shiny Jennifer, Mrs. Sujitra Suresh and Vasha, Angel J, Dharani B. Teachers உங்க section wise லைன்ல வந்து நின்னுக்கோங்க. ஈஸியா இருக்கும் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண. ஜூனியர் டீச்சர்ஸ் ரெடியா இருங்க. Junior teachers, Mrs. Jemima Joshua, Lassie M, Mrs. Priyanka Yukesh, Preeti C. Junior teachers, Mrs. Jemima Joshua, Lassie M, Mrs. Priyanka Yukesh, Preeti C. Senior teachers, Mrs. Janet Jabaraj, Mrs. Ilavarasi Ashok, Mrs. Benita Rajkumar, Divya Janet. Senior teachers, teens teachers ரெடியா இருந்துக்கோங்க. Brother Samuel and Brother Mohan. Senior Niveta Ravi. ஜீசஸ் பார்க்கிறார் மேலிருந்து எதையும் மறைக்க முடியாதே. Teens Brother Samuel and Brother Mohan. மேலிருந்து எதையும் Mrs. Revati Sarat. முடியாதே. Gifta S. என்ன என்ன கையே நீ செய்வது என்ன என்ன கண்ணே நீ காண்கிறது என்ன என்ன கையே நீ செய்வது என்ன என்ன Teachers training, Mrs. Nandini Inban. இயேசு என்னை நோக்கி பார்க்கிறார் என்ன செய்தாலும் என்னை பார்க்கிறார் இயேசு என்னை நோக்கி Special teachers, நம்ம கிராஃப்ட் எல்லாம் எவ்வளோ அழகா இருந்துச்சு இல்லையா? பிகினர் பிரைமரி பிள்ளைகளா கிராஃப்ட்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ கிராஃப்ட் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் மிஸ்ஸஸ் கிரேஸ் ராஜ்குமார், மிஸ்ஸஸ் எஃப்சி கலையரசன், மிஸ்ஸஸ் விஜி பாலு. கல்லே நீ நடப்பது என்ன வாயே நீ பேசுவதென்ன எப்போதும் இயேசு பார்ப்பத நல்ல பிள்ளைய மாறிடுவேனே கல்லே நீ நடப்பது என்ன வாயே நீ பேசுவதென்ன எப்போதும் இயேசு பார்ப்பத கிராஃப்ட் நல்ல பிள்ளைய இன்ஸ்ட்ரக்டர்ஸ் மாறிடுவேனே வீட்டிலிருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்து உதவி செய்த சந்தியா. என்ன செய்தாலும் என்னை பார்க்கிறார் இயேசு என்னை நோக்கி பார்க்கிறார் என்ன செய்தாலும் என்னை பார்க்கிறார் இயேசு என்னை நோக்கி பார்க்கிறார். அடுத்ததாக எங்களுக்கு வண்டர் ஒர்க்ஸே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண எங்களோட வண்டர் ஒர்க் எக்ஸ்பர்ட்ஸ் மிஸ்ஸஸ் லிடியா மணிபாலன், மிஸ்ஸஸ் ஜோசபின் பெஞ்சமின், மிஸ்ஸஸ் புனிதா ராஜா. இயேசு என்னை நோக்கி பார்க்கிறார். மிஸ்ஸஸ் லிடியா மணிபாலன், மிஸ்ஸஸ் ஜோசபின் பெஞ்சமின், எதையும் மிஸ்ஸஸ் புனிதா ராஜா. முடியாதே. ஜீசஸ் பார்க்கிறார் மேலிருந்து எதையும் மறைக்க முடியாதே. அடுத்து எங்களுக்காக அழகாக கவுன்சிலிங் எடுத்த மிஸ்ஸஸ் பாரதி பிரேம். பிள்ளைங்களா டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நீங்க கை தட்டாம வேற யார் கை தட்டுவாங்க? மிஸ்ஸஸ் பாரதி பிரேம். கடைசியாக இந்த முழு விபிஎஸ்ஐயும் அடுத்ததாக இந்த FCVBS 2026 டீச்சர்ஸ் ஆகிய எங்களை அழகாக வழிநடத்திய எங்களுடைய மென்டர் மிஸ்ஸஸ் டெல்மா செகோனியா அடுத்ததாக எங்கள் எல்லாரையும் மிக அழகாக வழிநடத்திய மிஸ்ஸஸ் ஜாஸ்மின் திலகர்.
பிள்ளைகள், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜாஸ்மின் ஆண்டி கைத்தட்டல் இவ்வளோதானா? நமக்கு ஒரே ஒரு டைரக்டர் மாதிரி இந்த வருடம் ஒரே ஒரு டீம் லீடர் நம்மளோட தனுஷா ஆபிரகாம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஓகே, ஜோம் பண்ணலாமா? பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எழுமி நில்லுங்க, நம்ம ஜோம் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லாம் வந்து பொறுமையோடு இருந்து பிள்ளைங்க செய்த ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தீங்க. சின்ன பிள்ளைங்க கவனிங்க. சின்ன பிள்ளைங்க கவனிக்கணும். நம்ம ஜோம் பண்ணி முடிக்க போகிறோம். எல்லாம் கை கூப்பிக்கிங்க பார்க்கலாம். நீங்களாம் ஏசப்பாவால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க, சரியா? இந்த உலகத்தில் உங்களை ஏசப்பா பெரிய ஆளாக, பெரிய பாத்திரமாக உங்களை ஏசப்பா உபயோகப்படுத்த போகிறாரு. இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்க நீங்கள் ஒரு நாட்களில் பெரிய டாக்டர் ஆவீங்க, என்ஜினியர் ஆவீங்க, சயின்டிஸ்ட் ஆவீங்க, பெரிய என்ன போலீஸ் அதிகாரி ஆவீங்க. அப்படி நிறைய உயர்ந்த நிலையில் ஏசப்பா உங்களை வைப்பதுக்கு உங்களை இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து அனுப்புகிறாரு. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் 7 நாட்கள் நம்முடைய டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், சிஸ்டர் ஜாஸ்மின் தலைவரோடு இருந்து என்ன ரொம்ப நேர்த்தியாக செய்த இந்த FGBS நம்முடைய பிளஸ்ஸிங் சென்டர் FGBS டீமுக்காக கரந்தட்டி அவங்கள பாராட்டலாமா? நல்லா கைத்தட்டி பாராட்டலாமே. இந்த வருஷம் வந்து நல்ல பாட்டெலாம் எத்தனை பேருக்கு பிடிச்சிச்சு? FGBS பாட்டு பிடிச்சவங்களாம் எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு? தீம் சாங் என்ன சாங்கு? எத்தனை பேருக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிச்சு? அந்த பாட்டுக்கு மியூசிக் போட்டவரே நம்ம ஆசிர் அண்ணன் தான். நல்லா இருந்துச்சா மியூசிக்கு? ஆசிர் அண்ணனுக்கு ஒரு நல்ல கைத்தட்டி. FGBSல நிறைய பாட்டுக்கு அவர் தான் மியூசிக் போட்டார். இப்படி எல்லாம் நம்ம இந்த ஊழியத்தை செய்ய, இது நம்ம சர்ச்சில் மாத்திரம் இல்லை, எல்லா இடத்திலும் இந்த FGBS ஊழியம் நடக்குது. எல்லா இடத்திலும் நம்ம பிள்ளைங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. நீங்கள் வீட்டுக்கு போய் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்களாக வாழணும். பக்கத்தில் உங்களை பார்த்து ஒரு ஹை-ஃபை சொல்லி என்ன சொல்லுங்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நல்லா கொஞ்சம் ஹை-ஃபை பண்ணி சொல்லுங்களேன். நீங்கள் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, ஹை-ஃபை பண்ணி சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஓகே, ஜோம் பண்ணலாமா? ரைட். இப்போ சைலண்ட் ஆயிடணும். கை கூப்புங்க, கை கூப்பிக்குங்க, கண்ணை மூடுங்க. பிள்ளைங்க எல்லாம் நம்ம ஜோம் பண்ண போகிறோம். பெற்றோர் எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, இந்த கடைசி நாள் FGBS ஆண்டவர் ப்ரோக்ராமில் எங்கள் பிள்ளைங்க எவ்வளோ அருமையாக ஆண்டவர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இயேசுவின் ஆசீர்வாதத்தை ஆண்டவரை பெற்ற பிள்ளைகளாய் இந்த இடத்தை விட்டு போகிறாங்கப்பா. அவங்க இந்த உலகத்துக்குள்ளே போகும்போது உலகத்தில் இருக்கிற மாயை, பொல்லாப்பு, தீமை ஆண்டவர் எங்கள் பிள்ளைங்களை ஒருபோதும் அணுகாதபடி, எங்கே போனாலும் ஏசப்பாவுடைய ஆசீர்வாதம், தீமையெல்லாம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி ஆண்டவரை போகிற இடமெல்லாம் ஏசப்பாவுடைய ஆசீர்வாதத்தில் எங்கள் பிள்ளைங்க வாழ, படிக்கிற படிப்பில் ஆண்டவரே, குடும்பத்தில், பெற்றோருக்கு, சபைக்கும் சமுதாயத்துக்கும் எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யும். இந்த பிள்ளைகளெல்லாம் 7 நாட்கள் ஆண்டவரே எங்கள் ஆலயத்துக்கு அனுப்பின ஒவ்வொரு பெற்றோரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் இந்த இடத்துல இவங்க எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு இந்த பெற்றோரெல்லாம் பார்த்தாங்க. ஆண்டவரே, இப்போ பார்த்தது மாத்திரம் இல்லை, இனி வரக்கூடிய நாட்கள் இந்த பிள்ளைங்க பெரிய பிள்ளைகளாகி சமுதாயத்தில் பெரிய சாதனைகளை பண்ணும்போதும் நாங்கள் சொல்லணும், எங்கள் பிள்ளைங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய விதத்தில்
இந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரை. தொடர்ந்து நீர் இவர்களை நடத்தும், இவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்து வழி நடத்தும். இந்த FGBS ஊழியத்துக்கு ஆண்டவரை கொடுத்து உதவின ஆண்டவரை அநேக மக்கள் உண்டு, அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரை. மீண்டும் அடுத்த வருஷம் இந்த FGBS ஊழியம் இதை காட்டிலும் சிறப்பாய் நடக்க நீர் எங்களை வழி நடத்தி செல்லும். எல்லா துதியும் கனமும் இங்கே செய்யப்பட்ட எல்லா ஆண்டவரை புகழ்ச்சிக்கும் நீர் ஒருவரே ஆண்டவரை காரணராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சத்தமா சொல்லுங்க ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. நாம் எல்லாம் இணைந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நீங்க யாரு? இன்னும் சத்தமா சொல்லுங்க, நீங்க யாரு? ஓகே, போயிட்டு வாங்க. பாபாய், குட் நைட். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க போயிட்டு வாங்க. உங்க டீச்சர்கிட்ட போய் பரிசை வாங்கிக்கங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.